வாசிப்போம். நாங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கட்டியத்தாரை கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஜெசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜெசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக் கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ கலரில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தில் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இந்த இடத்திலே எலியா தீர்க்கதரிசி அங்கு மிகவும் இஸ்ரவேலுக்காக வைராக்கியமாக இருந்த ஒரு தீர்க்கதரிசி. அப்பொழுது தேசத்திலே அங்கு ஆகாபும் இசபேலும் பாகால்திய தீர்க்கதரிசிகளை பாகால்களை அறிமுகப்படுத்தி தேசத்தை கலக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கு எலியா தீர்க்கதரிசி இந்த இடத்திலே அங்கு வெளிப்பட்டு அங்கு பாகால் தீர்க்கதரிசிகளை 850 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று விக்கிர தோப்புகளை உடைத்து எல்லாவற்றையும் அங்கு நிர்மூலமாக்கி அங்கு இஸ்ரவேலிலே ஒரு பெரிய ஒரு காரியத்தை அங்கு எலியா அங்கு செய்தார். இந்த செய்தியானது ஆகாப் போய் அதை எசபேலுக்கு அறிவித்த போது எசபேல் அங்கு தீர்மானிக்கிறார், என்னுடைய இத்தனை தீர்க்கதரிசிகளுடைய பிராணனை கொண்டபடினால் அதுக்கு ஈடாக என்னுடைய பிராணனை வாங்க வேண்டும் என்று சொல்லி அங்கு சொன்ன போது எலியாவுக்கு அங்கு பயம் உண்டாயிற்று. 850 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்ற மனிதன் ஒரு எசபேல் என்கிற ஒரு பெண்ணுக்கு பயந்து அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறதுக்காக அவர் தீர்மானிக்கிறார். 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கு நிறுத்தி விட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த மரண பயம் அங்கு எலியாவுக்குள்ளே வந்து விட்டது. எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும் மனிதனை மரண பயம் ஆட்கொள்ளும். நிச்சயமாக ஒரு வியாதியா இருக்கிற நேரத்துல, ஒரு சூழ்நிலை வர நேரத்துல, ஒரு யுத்தங்கள் வர நேரத்துல அந்த மரண பயம் என்ன செய்யும்? மனிதனை ஆட்கொள்ளும். இந்த இடத்திலே இங்கு எலியாவுக்கும் இந்த மரண பயம் ஆட்கொண்டது. ஆனாலும் இவர் இந்த மரணத்துக்கு பயந்து இவர் ஓடி இருக்க கூடாது. இவர் சவாலோடு கூட நின்றிருக்க வேண்டும். அத்தனை தீர்க்கதரிசிகளுக்கு பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு சவால் விட்ட எலியா இவன் இந்த எசபேலுக்கு விரோதமாக சவாலோடு கூட அங்கு எழுந்திருக்க வேண்டும். ஆனாலும் இவர் பயந்து அங்கு போகிறதை நாங்கள் அங்கு காண்கிறோம். ஏற்கனவே ஒரு சம்பவத்திலே அங்கு தேசத்திலே மழை வராத படிக்கு ஜெபித்து மலையை அடைத்து வானத்தை அடைத்து மலையை நிறுத்தின இந்த எலியா அங்கு ஆகாவுக்கு பயந்து போகவில்லை. அந்த இடத்துல தைரியமாக நின்றார். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நீ போய் உன்னை கேரி தண்டையிலே நீ போய் ஒளித்துக் கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது காகங்கள் அவருக்கு இறைச்சியையும் ரொட்டியையும் கொண்டாந்து கொடுத்ததாம். அந்த கேரியத்தின் ஆற்றண்டையில் இருந்தால் அந்த ஆற்றின் தண்ணீரை அங்கு குடித்தார். அப்பொழுது அந்த ஆற்றின் தண்ணீர் வற்றி போன பிற்பாடு சாரிபாத் என்கிற விதவையின் இடத்துக்கு ஆண்டவர் எலியாவை அனுப்பினார். அங்கு சாரிபாத் விதவையிடத்திலே போஷிக்கப்பட்டார். பிற்பாடு தூதன் எலியாவை அங்கு போஷித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்த பிற்பாடு இப்ப சொன்னா, நீ போய் கேரி தண்டையில உன்னை ஒளித்துக் கொள்ள சொல்லி கர்த்தர் சொன்னார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லல, நீ
போய் உன்னை ஒழித்துக் கொள்ளு சொல்லி, பிராணனை காக்க நீ போய் ஒழித்துக் கொள்ளு சொல்லி ஆண்டவர் சொல்ல, இது இவராகவே அங்கு தீர்மானித்து அங்கு ஓடுகிறதை நாங்கள் காண்கிறோம். கர்த்தர் எங்களை நடத்தும் பொழுது ஒரு விதத்தில் நடத்துவார். அதே போல தொடர்ந்து அப்படி நடத்த மாட்டார். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தால் அதை திரும்ப திரும்ப ஆண்டவர் செய்ய மாட்டார். ஒவ்வொரு முறையும் அதை வித்தியாசப்படுத்தி என்ன செய்வார்? ஆண்டவர் செய்வார். மனிதராகிய நாங்கள் என்ன செய்வோம்? கர்த்தர் ஒரு முறை இப்படி கிரியை செய்தால் தொடர்ந்து இப்படித்தான் செய்வார் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கிறோம். மோசே கொடுத்து நாங்கள் பார்க்கிறோம். மோசே ஆண்டவர் சொன்னார், மோசைக்குள்ள இருந்த சுபாவம் இப்படிப்படாது, எல்லாவற்றையும் போட்டு உடைக்கிறது, அடிக்கிற சுபாவம் மோசைக்குள்ளே. அங்கு கர்த்தர் ஜனங்களுக்காக பிரமாணத்தை எழுதி அவருடைய கரத்திலே கொடுத்த பொழுது, அவர் மலையடிவாரத்துக்கு வருகிற இடத்துல ஜனங்கள் கன்றுக்குட்டி ஆராதனை செய்து கொண்டு ஆரவாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மோசைக்கு கோபம் வந்து, உங்களுக்கு என்னத்துக்கு இந்த பிரமாணம் சொல்லி அந்த கரும்பலையை போட்டு அவர் உடைத்து போட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆரம்பத்திலே ஒரு எகிப்தியனை அங்கு வெட்டி கொண்டு மணலிலே புதைத்து போட்ட மோசே பிற்பாடு சொன்னார், நீ கண்மலையை பார்த்து பேச வேண்டும் சொல்லி அவர் என்ன செய்தாரோ கண்மலையை பார்த்து அடித்தார். ஏற்கனவே ஒரு முறை கண்மலையை பார்த்து அடித்த பழக்கம். மறுபடியும் கர்த்தர் பேச சொன்ன நேரத்துல கண்மலையை பார்த்து அவர் அடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு முறையும் தான் செய்த கிரியைகளை மாற்றுவார், வித்தியாசப்படுத்தி செய்வார். ஆனால் தான் கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு தேவை, கர்த்தருடைய வழிநடத்தல் தேவை. எப்பொழுதும் ஒரே விதமாக கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். ஒருவேளை நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம், வர்ஷிப் பண்ணும் பொழுது ஒரு பாடலை பாடுவோம், அதுல நல்ல சமூகம் இருக்கும், பிரசன்னம் இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அது அந்த நேரத்துக்குரிய மன்னா, அந்த நேரத்தில் கற்றுக் கொடுக்கிற ஆலோசனை, அந்த நேரத்தில் கற்றுக் கொடுக்கிற வழி நடத்தல், அதையே நாங்கள் தொடர்ந்து பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வேளையிலும் அப்படி நாங்கள் செய்ய போனா எல்லாம் பிழைச்சு போயிடும். ஏன்னா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய காரியங்களை அவர் செய்கிறவர். நாங்கள் என்ன செய்வோம்? ஒருக்கா செய்தது திரும்ப திரும்ப என்ன செய்வோம்? நாங்கள் செய்ய பார்ப்போம். ஆனால் எலியாவுக்குள்ள வந்ததுதான் முதல்ல ஆண்டவர் நீ போய் அங்கு கேரி தண்ணீரை உன்னை ஒழித்துக் கொள்ள சொல்லி, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லவில்லை நீ போய் ஒழித்துக் கொள்ள சொல்லி. இவர் தானாகவே அங்கு பிராணனை காக்க அங்கு ஓடி போறார். பிராணனை காக்க ஒருவரும் ஓடி போக கூடாது. ஏன்னா எங்களுடைய பிராணனுக்கு ஆண்டவர் உத்தரவாதமாக இருக்கிறார். யோபை கொடுத்து பிசாசு சோதிக்கும்படியாக வந்தான். ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றையும் செய்யலாம், ஆனால் அவனுடைய பிராணனை மாத்திரம் நீ தொட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் பிராணனுக்கு ஆண்டவர் உத்தரவாதமாக இருக்கிறார். பேதுருவை சுலகினால் பிடிக்கும்படியாக சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டார். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதுபடியான கர்த்தர் எங்களுடைய பிராணனுக்கு ஆண்டவர் உத்தரவாதமாக இருக்கிறார். எங்களுக்கு வியாதி வரலாம், பலவீனங்கள் வரலாம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் தைரியமா நிற்கும் பொழுது ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவார், நடத்துவார். மறிக்கிறது எல்லாரும் மறிக்கிறது, எல்லாரும் மறித்தால் நல்லது, எல்லாம் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் சீக்கிரமாய் போய்விடும். ஆனால் கர்த்தர் எங்களை ஏன் இந்த பூமியில வைத்திருக்கிறார்? இன்னும் நாங்கள் கர்த்தருக்கு சொல்லி பிரயாசப்பட வேண்டும். நாங்கள் அறகுறையாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. நாங்கள் எல்லாம் ஊழியம் செய்து கர்த்தருடைய சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து முடித்தவர்களாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க வேண்டும். அப்பொழுது பிராணனை காக்க அவர் ஓடி போகிறார். மோசையும் அதே போலதான் அங்கு அந்த எகிப்தியரை வெட்டி கொண்டு போட்ட பிற்பாடு இந்த செய்தி தெரிய வந்த போது, பார்வோனுக்கு இந்த செய்தி தெரிய வந்த போது மோசே சொன்னார், இனி இங்க நிற்க முடியாது சொல்லி வனாந்திரத்துக்கு அங்கு போய் தன்னை ஒழித்துக் கொள்ளுகிறதை காண்கிறோம். அந்த இடத்துல மோசே இருந்திருந்தால் கர்த்தர் அவரை பாதுகாத்திருப்பார். இன்னைக்கு மனிதன் ஒரு சில காரியங்களை தெரிந்து கொள்ற நிமித்தமாக பலவிதமான பின்னடைவுகள், பலவிதமான இழப்புகள், பல ஆசீர்வாதங்களை விலக்க நேரிடுகிறது. அதனுடைய எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் கர்த்தரை நோக்கி பார்க்க நாங்கள் பழக வேண்டும். ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஒரு வியாதி வந்தாலும் அதிலையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நான் கடந்த 2 வருடத்துக்கு முன்பாக ஒரு கடுமையான ஒரு வியாதியாக இருந்தேன். அப்பொழுது நான் மரித்து போவேன் என்று சொல்லி எல்லாரும் சொன்னார். எங்களுடைய சபையில கூட நான் மரித்து போவேன், நான் வைத்தியசாலையிலிருந்து திரும்ப வரமாட்டேன் என்று சொல்லி எல்லாரும் அங்கு தீர்மானித்து விட்டார்கள். ஆனாலும் நான் ஆண்டுடைய கருத்துல ஒப்புக் கொடுத்தேன். ஆண்டவரே, நான் மறைக்கிறேன்னா எனக்கு இப்போ ஆண்டவர் ரெடி, நான் உங்களுடைய ராஜ்யத்துக்கு வருவேன். ஆனாலும் நான் அறமுறையாக வந்துவிடக் கூடாது. நான் நீர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை
நான் முழுமையாக செய்துவிட்டு நான் வர வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நான் ஜெபித்தேன். அப்பொழுது உடனே எனக்குள்ளே ஒரு சத்தம் கேட்டது. இம்மட்டும் உதவி செய்த எபனேசர் சொல்லி நான் வைத்தியசாலையில் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. அதை படித்து நான் ஜெபித்து வந்தேன். கர்த்தர் எனக்கு இன்றைக்கும் உயிரோடு இருக்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். இந்த பைபாஸ் ஆபரேஷன் செய்தவர்கள் சத்தம் போடக்கூடாது, பெருசா பேசக்கூடாது. ஒரு கிறிஸ்டியன் டாக்டர் எனக்கு சொன்னார், இனிமேல் நீங்கள் ஜெபிக்க கூடாது, பிரசங்கம் எல்லாம் பண்ண இயலாது, சத்தம் எல்லாம் போட முடியாதுன்னு சொல்லி. ஏன்னா எங்களுடைய சத்தம் எல்லாம் அவருக்கு தெரியும், அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது சொன்னார். நான் அதெல்லாம் எல்லாம் மறந்து அது நான் எனக்கு ஆபரேஷன் பண்ணு கூட தெரியாது. சில நேரங்கள் வெளியில இருக்க வேதனையா இருக்கும். எங்க கர்த்தருடைய சமூகத்துல ஆராதனை நடத்துற நேரத்துல புல்பிட்டுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. எங்களுடைய மூப்பர் ஒருத்தர் இருந்தார் எங்களுடைய ஊழியத்துக்கு. இவரை போல அவரும் ஒரு தூணாக இருந்தவர். அவரும் அண்மையில கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார். அவர் வந்து கேட்பார், பாஸ்டர் நீங்க எப்படி பேசுறீங்க? எனக்கு மூச்சு எடுக்கவே கஷ்டமா இருக்கு. சாட்சிக்குள்ள கூட சொல்ற சாட்சி மற்றவங்களுக்கு கேட்காது, அவ்வளவு மெதுவா சாஃப்டா தான் சொல்லுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார், கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். அனுப்படல் என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னுடைய ஜீவனை ஆண்டவர்கள் சொல்லி ஒப்பு கொடுத்து வாழ கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். அப்படித்தான் நாங்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கும் கர்த்தர் உத்தரவாதமாக இருக்கிறார். அப்படியால நாங்கள் எங்களை குறித்து நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் போய் எங்களுடைய பிராணனைக்காக நாங்கள் போய் ஓடி ஒழித்துக் கொள்ளக்கூடாது. அப்பொழுது என்ன செய்வார், எலியா போய் ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணுவேன்னு சொல்லி அங்கு சொன்னார். ஆனால் சூரச்செடி போன்ற அனுபவங்கள் எல்லாருக்கும் வரும். எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும் ஒரு சூரச்செடி போன்ற ஒரு அனுபவம் கொண்டு வரும். அப்பொழுது அவர் என்ன செய்கிறார், அங்கு படுத்துக் கொள்கிறார். போது கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் சாக வேண்டும் என்று சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அங்கு பயம், மரண பயம் என்ன செய்ய மனிதனுக்கு நித்திரையை கொண்டு வரும். அப்படியே அவர் நித்திரை கொண்டு இடத்துல தூதன் போய் அவரை தட்டி எழுப்புகிறாராம். ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு வர்ற சூழ்நிலையிலே நாங்கள் சூரச்செடிகளை தேடிக்கொண்டிருப்போம், இல்லாவிட்டால் படுத்து நித்திரை கொள்ளுவோம். கர்த்தர் தூதனை அனுப்பி எங்களை தட்டி எழுப்புகிறார். எலியா செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. எலியா போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. அனுப்படையால் இப்பொழுது மறைக்க முடியாது, இப்பொழுது போய் ஒரு சூரச்செடிகளை அங்கு படுத்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி எலியாவை கர்த்தர் தட்டி எழுப்பினார். அனுப்படையால் கர்த்தர் எங்களை பல சூழ்நிலையிலே பல சந்தர்ப்பங்களிலே கர்த்தர் எங்களை தட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். பிற்பாடு அவர் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து கொடுத்து திரும்பவும் படுத்துக் கொண்டான். திரும்பவும் அவருக்குள்ளே ஒரு அசதி, திரும்பவும் பயம், திரும்பவும் ஒரு சோர்வு, திரும்பவும் எப்படியாவது நான் மறித்து நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டும் என்று சொல்லி திரும்பவும் படுத்துக் கொண்டான். இரண்டாம் செய்யும் தூதன் வருகிறார். தூதன் வந்து அவருக்கு இரண்டாம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அங்கு சொன்னார். அனுபடியால கர்த்தர் கொடுக்கிற ஆகாரம் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு கல்லல்ல அடையோ ரட்சியோ ஒண்ணு கிடைக்காது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு எங்களுக்கு மன்னாவாக இருக்கு, அப்பமாக இருக்கிறது, மன்னாவாக இருக்கிறது, ஜீவ தண்ணீராக இருக்கிறது, சமயத்துக்கேற்ற வார்த்தையாக இருக்கிறது. அடிப்படையில் இந்த மன்னாவை நாங்கள் புசிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். அப்படிதான் எரேமியா சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்தவுடன் அதை நான் உட்கொண்டேன். அப்படியே பிரசங்கம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அது உங்களுக்கு ஆகாரமாக வருகிறது. ஆகாரத்தை நாங்கள் உட்கொள்ள வேண்டும். வேதத்தை பல விதத்துல நாங்கள் தியானிக்கிறோம், பல விதத்திலே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். வருகிற வார்த்தை எல்லாம் ஒருவேளை எங்களுக்கு பொருந்தாது, ஆனாலும் வருகிற வார்த்தைகள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு தட்டில கர்த்தருடைய வார்த்தை வந்து அது வெள்ளி தட்டிலே வைத்த பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறதா. ஒரு தட்டிலே ஒரு பல வகையான பலவிதமான உணவு வகைகள், வடை, வாய்ப்பன், இங்குள்ள ஆகாரங்கள் என்ன தெரியாது, அவையெல்லாம் வைத்து ஒரு ட்ரெயில வைத்து உங்களுக்கு கொண்டு வந்தால் நீங்கள் எதை எடுப்பீர்கள்? எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கிறதோ அதை தான் நீங்கள் எடுப்பீர்கள். அப்படி கர்த்தருடைய சமூகத்துல எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை நாங்கள் எடுத்து நாங்கள் புசிக்க வேண்டும். தீர்க்கதரிசனத்தை கொடுத்தும் அப்படித்தான் சொல்லப்படுறது.
தீர்க்கதரிசனம் வரும் பொழுது ஒரு தீர்க்கதரிசனம் வரும், அதை நாங்கள் எங்களுக்கு பொருந்தாததை நாங்கள் எடுத்துக்கொண்டு, ஏன் அவர் அப்படி சொன்னார், ஏன் இந்த தீர்க்கதரிசனம் இப்படி வந்தது, கர்த்தர் இப்படி பேசுவாரோ என்று சொல்ல தெரியல. பொருந்தினால் நாங்கள் அந்த தீர்க்கதரிசனம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் விட்டுட்டு நாங்கள் பேசாமல் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் நியாயம் தீர்க்க கூடாது, கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. அப்படி நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே வாஞ்சி உள்ளவர்களாக இருப்போமே ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எங்களை வழி நடத்தும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தை எங்களை வழி நடத்தும். அப்பொழுது எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போக வேண்டிய தூரம் அநேகமாக இருக்கிறது, ஆனால் இப்படி மறிக்க முடியாது, இப்பொழுது நான் உன்னை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி அங்கு ஆண்டவர் அவரை கொடுத்து சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கு, நாம் செய்ய வேண்டிய ஊழியர்கள் அநேகமாக இருக்கிறது. அதை செய்யாமல் நாங்கள் இருப்போமேனால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிறது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியமாக அங்கு என்ன செய்யும் அங்கு காணப்படும். அப்படியாக சூரிய செடி அனுபவம் எல்லா மனிதனுக்கும் வரும். ஒரு வியாதி வந்தவுடனே நாங்கள் சூரிய செடி அனுபவத்துக்குள்ள போயிடுவோம். கர்த்தர் வந்துகளை தட்டி எழுப்புகிற தேவனாக என்ன செய்தாலும் காணப்படுகிறார். அங்கு உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நாங்கள் பார்க்கிறோம், நேசர் அந்த ஸ்திரியை தேடிக்கொண்டு வருகிறார். தன்னுடைய மனவாளியை தேடிக்கொண்டு வந்து அவர் என்ன செய்கிறாராம், அங்கு வெளியில் நின்று தட்டி கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த கதவை திறக்க முடியவில்லை. என்று சொன்னா அவள் சொல்றார், நான் நித்திரை செய்தேன், என்னுடைய வஸ்திரங்களை நான் கழட்டி விட்டேன், பாதரட்சியை கழட்டி விட்டேன், இனி எப்படி நான் வந்து எழுந்து கதவை திறப்பது என்று சொல்லி அவளுக்குள்ள ஒரு விதமான அசதி வந்துவிட்டது. நேசர் வெளியில நின்று அங்கு தட்டுகிறார், தட்டு சத்தம் கேட்கிறது. அவர் அந்த கீ போடுற அந்த துவாரத்தின் வழியாக தன்னுடைய விரலை விட்டு காட்டுகிறார். அவருடைய சத்தம் அவருக்கு கேட்கிறது. கேட்டும் அந்த எழுந்து போய் திறக்க முடியாத ஒரு அசதி, அதன் பயங்கரமான ஒரு அசதி, பயங்கரமான ஒரு நீர்விசாரம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டும் சிலர் கிரியை செய்வது கிடையாது, சிலர் இடம் கொடுப்பது கிடையாது. கர்த்தருடைய சத்தம் எங்கள் இருதயத்தை வந்து தட்டி கொண்டிருக்கிறது. சிலங்களை கர்த்தருடைய சத்தத்தை கேட்டும் நாங்கள் கதவை திறக்காதவர்களாக என்ன செய்கிறோம் நாங்கள் காண வர்றோம். ஆனால் நேசருடைய சத்தத்தை நாங்கள் எப்பொழுதும் கேட்க ஆவல் உள்ளவர்களாக, கேட்கிற சத்தம் எங்களுக்கு தெளிவாக கேட்க வேண்டும். அதுக்கு நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய செவிகளை நாங்கள் திறந்தவர்களாக இருக்க வேண்டும். செவியானது விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு தெளிவாக அங்கு கேட்க முடியும். எப்படி நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு செல்போன் பாவிக்கிறோம். செல்போன் இல்லாமல் இன்னைக்கு ஒரு உரிமை கிடையாது. ஒரு இங்கே அந்த பிரச்சனை கிடையாது. சில இடங்கள்ல கவரேஜ் இருக்காது. அப்பொழுது எப்படியாவது இந்த சத்தத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு இடங்களுக்காக நாங்கள் விசேஷமாக, நான் நேற்று சொன்னேன், பிரதர் எனக்கு கோல் எடுக்கும் பொழுது அப்ப நாங்கள் இருக்கிற இடத்துல கவரேஜ் கொஞ்சம் குறைவு. அப்ப நான் கதவை திறந்து விட்டு வெளியில வந்து இடத்துல மாமரம் இருக்கு, பலாமரம் இருக்கு, அந்தந்த இடங்களுக்கு நான் போவேன், எந்த இடத்துல சரியான அந்த சத்தம் கேட்குதுன்னு சொல்லி. அப்ப ஒரு இடத்துல கேட்கும் பொழுது அதுக்கு பிற்பாடு அந்த இடத்துல நின்று பல நேரம் கிட்டத்தட்ட ஒரு சில நேரம் 1/2 மணி நேரம் கூட பேசிட்டு இருக்கிறோம். அப்படின்னு நான் பேசிக் கொண்டிருப்பேன். ஏன் சத்தம் தெளிவாக வர வேண்டும். ஆனால் கர்த்தருடைய சத்தம் எங்களுக்கு தெளிவாக கேட்க வேண்டும். அதுக்கு நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய செவிகள் என்ன செய்யணும், திறந்திருக்கணும். இல்லாவிட்டால் கர்த்தர் எங்களோடு கூட பேச முடியாது. அப்ப போன பிற்பாடு கர்த்தர் தட்டி பார்த்தார், நேசர் தட்டி பார்த்தார், கதவை திறக்கிற வண்ணமாகவே அப்பொழுது போய்விட்டார். சிலர் போன பிற்பாடு போய் நோக்கி பார்க்கிறோம். வாசிப்போம். 6ஆம் வசனத்தை 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று, என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு அவரை தேடினேன், அவரை காணவில்லை. இதை எல்லாரும் கவனிக்கணும். அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. தேடினேன், அவரை காணவில்லை. கூப்பிட்டேன், அவர் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நாங்கள் நினைச்ச நேரத்துல ஆண்டவரை தேட முடியாது. நாங்கள் நினைக்கிற நேரத்தில் அவர் கூப்பிட்டு கொண்டு இருக்க முடியாது. என்று அவர் எங்களை தேடி வருகிறவர். அந்த நேரத்தில் நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில்
அவரை நோக்கி கூப்பிட வேண்டுமா? அவர் சமீபமா இருக்கும் பொழுது அவரை நோக்கி கூப்பிடணும். அப்பொழுது அவர் நேசர் போய்விட்டார். போன பிற்பாடு அந்த ஸ்திரீ யோசிக்கிறார். அவருடைய பேசின வார்த்தைகள், அவர் சொன்ன காரியத்தினால உள்ளமெல்லாம் சோர்ந்து போய் அவரை தேடிக்கொண்டு வெளியே போக ஆரம்பித்தார். சொல்வார்கள், போன பஸ்ஸுக்கு அங்கு கை காட்ட முடியாதுன்னு சொல்லி. அது போனதுதான். மறுபடியாக கர்த்தரை எங்களை விட்டு கடந்து போக நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தரை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சத்தம் எப்பொழுதும் எங்களுக்கு கேட்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். சொன்னால் உலக சத்தங்கள் இன்னைக்கு அநேகமாக இருக்கிறது. உலக சத்தம் எங்களை குழப்பிக் கொண்டிருக்கும். கர்த்தருடைய சத்தம் எது, உலக சத்தம் எதுன்னு சொல்லி நாங்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும். யாராவது எங்களுக்கு கால் எடுக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்யணும்? இவர் தான் ஹலோன்னு சொல்லக்குள்ளே நாங்கள் தெரியும், இவர் தான் எங்களோடு கூட பேசுகிறார்னு சொல்லி. ஒரு நாள் நான் எங்களுடைய சர்ச்சில் ஒரு சகோதரிக்கு கால் எடுத்தேன். அவர்களிடம் அவளோடு சொல்லி நான் பாஸ்டர் பேசுகிறேன்னு சொல்லி. அவ உடனே கேட்ட, எந்த பாஸ்டர்ன்னு சொல்லி. நீங்க அப்படி கேட்பீங்களா? பாஸ்டர் ரைட், இவர் தான் பாஸ்டர், இவர் தான் கால் எடுக்கிறான்னு. அவர்கிட்ட எந்த பாஸ்டர்? ஏன்னா அவர் எல்லா இடங்களுக்கும் அலைஞ்சு கொண்டு வர்றாரு. அப்ப எல்லா பாஸ்டரும் அவருக்கு கால் எடுப்பார். அதுக்கு எந்த பாஸ்டர் பேசுறேன் நீ? நான் அவருக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதா போயிட்டு, நான் தான் காணான் சொன்ன அப்ப நான் திருவண்ணாமலையில் இருக்கிறேன். நான் காணான் சர்ச் பாஸ்டர், திருவண்ணாமலையிலிருந்து நான் உங்களோட பேசுகிறேன். அப்ப ஆண்டவர் அப்படி கூப்பிடும் பொழுது இது கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளணும். அந்த உலக சத்தங்கள் வரும். அந்த உலக சத்தம் எது, கர்த்தருடைய சத்தம் எதுன்னு சொல்லி நாங்கள் இன்னும் கண்டு கொள்ளத்தக்கதாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நாங்கள் விழிப்புள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும் காணணும். அப்போ அதுக்கு படப்ப நாம கூப்பிட்ட ஆண்டவர் கேட்கவில்லை, தேடினான் அவரை காணவில்லைன்னு சொல்லி கொண்டிருக்க முடியாது. சமீபமாக இருக்கிற நேரத்துல, அவருடைய சத்தம் கேட்கிற நேரத்துல அவரை நோக்கி பார்க்கணும். அவரை கூப்பிட்டு நாங்கள் என்ன செய்யணும்? கிரியை செய்யும். அப்ப தட்டுகிற சத்தம் எப்பொழுதும் கர்த்தரை தட்டி கொண்டிருப்பார். பேதுரு சிறைச்சாலையிலே அவரை சிறைச்சேதம் செய்வதற்கு அது சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. அப்ப பேதுருக்கு மரண பயம். அடுத்த நாள் அவரை குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் அவர் கொலை செய்யப்பட போகிறார். யாக்கோபை பட்டயத்தினாலே வெட்டினபடினால், அது யூதருக்கு பிரியமா இருந்தபடினால் பேதுருவையும் வெட்டும்படியாக அங்கு தீர்மானித்திருக்கிற நேரத்துல பேதுருக்கு அயர்ந்த நித்திர, பேதுரு தெரிஞ்சா எங்க போனாலும் நித்திர கொள்வார். கச்சமணிக்கு போனா அங்கே நித்திர கொள்வார். எங்க போனாலும் அவர் நித்திர கொள்வார். அப்ப சிறைச்சாலையில இவருக்கு மரண பயம் எல்லாம் வந்திருக்கிற நேரத்துல அவர் அங்க நித்திர கொள்றார். அப்ப தூதன் போய் என்ன செய்றார்? அவரை தட்டி எழுப்புறார். விழாவிலே தட்டி எழுப்புகிறார். எழுந்திரு, இவருடைய பாதரட்சை தொடுத்துக்கொள், தலையை கட்டிக்கொண்டு எனக்கு பின்னால வான்னு சொல்லி அங்க தூதன் அவரை அழைத்து கொண்டு போகிறார். சில நாங்கள் அப்படி அயர்ந்து நித்திரையாகி போய்விடும். சிலர் நித்திரை கொள்ற நேரத்தில் தட்டி எழுப்பவும் முடியாது, கூப்பிட்டு எழுப்பவும் முடியாது. நான் ஒரு நாள் மட்டக்களப்புல இருந்து பதிலைக்கு போகணும். விடிய 4 மணிக்கு பஸ். அப்படி நான் உள்ள ஒரு சகோதரனுக்கு சொன்னேன், தம்பி என்ன ஒரு 4 மணிக்கு ஒரு எழுப்பி விடுறேன், என்னை கொண்டு போய் பஸ்ல ஏற்றி விடணும், மோட்டர் சைக்கிளை நான் ஏற்றி விடுன்னு சொன்னேன். அது சொன்னா, பாஸ்டர் என்ன நீங்க கூப்பிட்டு எழுப்பிக் கொள்ள மாட்டீங்க, ஆனா நீங்க ஒரு காரியம் செய்யணும் என்னன்னு சொல்லி ஒரு ஜோக்குல தண்ணி ஒன்று கொண்டாந்து இதை அவரோட பக்கத்துல வச்சு பஸ்ல ஒன்றும் யோசிக்காம இது என்னுடைய தலையில அப்படி ஊற்றி விடுங்க, இல்லாவிட்டால் நீங்க என்ன இக்காரணம் எழுப்ப முடியாதுட்டாங்க. நான் அந்த காரியத்தை எப்படியாவது எழும்பணுங்கிற அந்த டென்ஷன்ல இருந்தபடியால் 3 மணிக்கு நானாகவே எழுப்பி கடைசியில நான் ஒரு 3 வீலர் படிச்சுக்கூட நான் போயிட்டேன். அப்படி சிலர் எழுப்ப முடியாது. அதே போலதான் ஆவிகளில் சிலர் எழுப்ப முடியாது. நீர்விசாரமான நித்திரை. யோனா கொடுத்து பார்த்தா ஒரு கப்பலின் அடித்தளத்துல போய் அங்கு நித்திரையாக, அதான் நிர்விசாரமான நித்திரை. அங்கு கடல் கொந்தளிக்குது, ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய சரக்குகள் எல்லாம் தூக்கி அங்கு கடலுக்குள் எறிகிறார்கள். ஆரத்தை இலகுவாக்கும்படியாக யோனாவோ கப்பலின் அடித்தளத்துல போய் அவர் நித்திரையாக இருக்கு. என்ன நடக்குதுன்னு சொல்லியே தெரியாது. கர்த்தருடைய சமூகத்தவர்கள் என்ன நடக்கிறது தெரியாது. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய மயக்கம், சரீர பிரகாரமான நித்திரை வர்றது இயல்புதான். ஆவிக்குரிய நித்திரை வந்துடக்கூடாது. ஆவிக்குரிய நித்திரை வந்தா தட்டி எழுப்புறது சரியான கஷ்டம், சரியான கடினமாக இருக்கும்.
அதோட சில பாருங்க ஒரு சில இடங்கள்ல துதிங்க ஜெபிங்க வாயை திறவுங்கன்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்பவும் இந்த வாயை திறக்க மாட்டார்கள். அப்படிலாம் நீங்க இருக்கக்கூடாது. வாய் கர்த்தருடைய சமூகத்துல எல்லாம் சுயாதீனமாக இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல எல்லாம் கர்த்தரை வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிக்கிறவர்களாக மாறணும். ஒரு சில இடங்கள் இப்படின்னா சத்தமா ஜெபிக்க முடியாது, இப்படி மைக்க வைத்து கூட பேச முடியாது. அவ்வளவு கஷ்டமான இடங்கள்ல ஜனங்கள் சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள், துதிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். நாங்களும் கூட சத்தம் போட எங்களுக்கு கூரைக்கு காலெல்லாம் மறைஞ்சிடாள். எத்தனையோ முறை ஓடலாம் உடைஞ்சு கிட்ட அண்மையிலும் கூட அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கடைசியில போலீஸுக்கும் போக வேண்டியதாக போயிடுச்சு. ஆனாலும் நாங்கள் சத்தத்தை நிப்பாட்ட இயலாது, சத்தத்தை நிறுத்த இயலாது. நாங்கள் எத்தனையோ வருஷமா அங்கிருந்து சத்தம் போட்டு ஜெபித்து அது சிலர் பழகி விட்டார்கள், சிலருக்கு இன்னும் அந்த பழக்கம் வரல. ஆனாலும் நாங்கள் சத்தத்தை நிப்பாட்ட இயலாது. ஆனாலும் ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்கவும் நாங்கள் பழகி கொள்ளவும். எப்பொழுதும் ஆண்டவர் வந்து தட்டி கொண்டு தான் இருப்பார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் அந்த லவோதிக்கேய சபை வந்து ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். சபை கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, சபைக்குள்ள ஊழியம் நடக்குது, worship நடக்குது, எல்லாம் ஜெபிக்கிறார், வைக்கிறார், எல்லா காரியமும் அங்கு நடந்து கொண்டிருக்கான கர்த்தர் வெளியில் இருக்கிறார். அப்படி நாங்கள் செய்திடக்கூடாது. கர்த்தர் வெளியே அனுப்பி போட்டு நாங்கள் இங்க ஆடலும் பாடலும் ஜெபமும் அது ஒரு பிரயோஜனம் இருக்கா? கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்கணும், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கணும். அப்பொழுது ஆண்டவர் கதவை தட்டுகிறார். சொல்ல, இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். சத்தம் அவர்களுக்கு கேட்கல. ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான்னு சொன்னார். ஏன்னா சபை பட்னியா இருக்கு, பசியா இருக்குது, சபைக்கு வேண்டிய ஆகாரம் கிடையாது. ஆனபடியால் ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கும்படியாக வந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஆனா அவர்களுக்குள்ளோ அந்த கதவை திறக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல், ஏன்னா ஆவிக்குரிய அசதி எப்படி அக்கினியா இருக்க வேண்டிய சபை எப்படி இருக்குதாம், அங்கு வெதுவெதுப்பாக காணப்படுகிறது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அவர்கள் வெதுவெதுப்போடு கூட காணப்படுகிறார்கள். இது பார்த்து பிசாசு கொண்ட ஒரு தந்திரமான காரியம், எங்களை வெதுவெதுப்பாக்கி விடுவான். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக்கி விடுவான். ஏன்னா எங்களை ஆண்டவற்றிலிருந்து பிரிக்க முடியாது, ஆண்டவர் எங்களை புறம்பாக்கவும் மாட்டார். அப்ப ஒரே ஒரு காரியம் இருந்தால் தான் ஆண்டவர் எங்களை தன்னுடைய சரீரத்திலிருந்து தள்ளி விடுவார். அதாவது வெதுவெதுப்பான ஆவிக்குரிய ஜீவன் ஒன்று அனலாக இருக்கணும், இல்ல குளிரா இருந்தால் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா நாங்கள் குளிர்ந்து போய்விட்டோம், எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டோம். ஏன்னா மனிதன் இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தா. நாங்கள் ஏதாவது இழந்து போயிருந்தோம், ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அதை ரெட்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார். அக்கினியா இல்லையா ஆண்டவரே எனக்கு உடைய அக்கினியை தாருன்னு சொன்னால் ஆண்டவர் அக்கினியை கொடுப்பார். ஆனா வெதுவெதுப்பு குளிரும் அல்ல, ஆக சூடாகவும் அல்ல, கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கு. அது வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற திருப்தியான காரியங்களை குறைக்குது. அப்ப அப்படி இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வாராம், சரீரத்திலிருந்து வாந்தி பண்ணி போடுவாராம். அதுக்கு முன்பதாகத்தான் ஆண்டவர் தட்டுகிறார். அதை வைத்திர நான் உன்னை அக்கினியாக்கும்படியாக, நான் உனக்கு அபிஷேகத்தை கொடுக்கும்படியாக, நான் உனக்கு ஆகாரத்தை கொடுக்கும்படியாக சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அங்கு தட்டி கொண்டே இருக்கிறார். ஆனபடியால நம்முடைய ஆண்டவர், நம்முடைய எஜமான் வந்து கதவை தட்டுறது வாசிப்போம். என்ற வசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். அப்ப இப்பொழுது வந்து தட்டுவார் என்று சொல்லி நாங்கள் வெளியிட்டு இருக்க வேண்டுமா? இந்த நேரத்தில் வருவார் என்று சொல்லி தெரியா, அது எப்பவோ ஒரு நேரத்துக்கு வருவான்னு சொல்லி நாங்கள் நித்திரை அடிப்போமே. ஆனால் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் பிழையானதாக போய் எப்பொழுது விழிப்போடு கூட இருக்கணும். எப்பொழுது வருவார் என்று சொல்லி தெரியா, அவர் வந்து தட்டுகிற நேரத்துல நாங்கள் உடனே திறக்கிறவர்களாய் நாங்கள் என்ன செய்வது காணப்படும். சாமுவேலை ஆண்டவர் தட்டினார், அதாவது கூப்பிட்டார் சாமுவேலை. சாமுவேலுக்கு அந்த சத்தம் கேட்டு பழக்கம் இல்லை, சிறு குழந்தை. அவ எலிகிட்ட போய் சொல்றாள், எலி என்னை கூப்பிட்டீரோ? நான் கூப்பிடுறேன், நீ போய் படுத்துக்கொள். அப்படி 3 விசை போய் கேட்கிறார். 4வது விசை சொல்ற, இனி உன்னை தட்டினால், உன்னை கூப்பிட்டால் சொல்லு கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அங்கு சொல்லி விதமாக கர்த்தருடைய சத்தம் தட்டுற நேரத்துல நாங்கள் கேட்கிற ஒரு சில நேரத்துல ராக்காலங்களை பாருங்க நித்திரை வர, நித்திரை வர. ஏன் நித்திரை வராம இருக்கு? ஆண்டவர் தட்டுறான், ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும்,
ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ திறப்பிலே நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், காட்டுகிறார். ஒருவேளை ஒரு நாள் நான் அங்கு பதிலில் இருக்கும் பொழுது ஒரு மத்தியானம் ஒரு சிங்கள வீட்டுக்கு ஒரு ஜெபத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது ஜெபம் நடந்து முட்டிய அந்த வீட்டுக்கு கல் எறிகிறான், அப்படி பயங்கரமா. அப்ப எல்லாம் அப்படி அமைதியாகிட்டான் பயத்துல. அப்ப ஜெபம் முடிச்சுட்டு வெளியில போன ஒரு மனிதன் கத்தி எடுத்துக்கொண்டு பின்னால வைத்து கொண்டு என்னை வந்து கூப்பிட்டான். இப்ப நான் இதுக்கோ கூப்பிடுறான்னு சொல்லி போன பிற்பாடு கத்திய எடுத்து இங்க உள்ள ஆட்களை குழப்ப கூடாது, இங்க உள்ள ஆட்களை எல்லாரும் வீடுகள்ல சமாதானத்தை குலைக்க கூடாதுன்னு சொல்லி வெட்டுறதுக்கிட்டு தான் வந்தேன். ஆனா ஏதோ ஒரு பாவம் விடுறடிச்சு. அப்ப 2 நாள் பேசாம இருந்தேன். அதே நேரத்துல எங்களை யாழ்ப்பாண சபையில அங்க இருக்கிற ஒரு பாஸ்டர் அவர்கள் மத்தியானம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற என்ன தரிசனமா காட்டினார். காளியப்பா அவர் சொல்லியிருக்காருப்படி ராஜமணி பாஸ்டர் ஆண்டவர் காட்டுறார், நாங்கள் அவருக்காக ஜெபிப்போம் சொல்லி ஒரு யுத்தம் பண்ணி போராடி ஜெபித்தார். விட்டுட்டார்கள், என்னன்னு சொல்லல. இப்போ ஒரு எத்தனையோ மாதங்களுக்கு பிற்பாடு நான் இந்த சம்பவத்தை அவருக்கு சொன்னேன். இப்படி ஒரு நாள் நாங்க போயிருக்கும் பொழுது ஒரு மனிதன் கத்தி எடுத்துக்கணும் என்னை வெட்டுறதுக்கு வந்தார். அப்ப அவர் சொன்னார், இதே நேரத்துல தான் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். நாங்கள் எல்லாரும் அந்த மத்தியான ஜெபத்துல நாங்கள் எல்லாரும் போராடி ஜெபித்தோம். இதான் தட்டுற காரியம். ஒரு ஆளுக்கு ஆபத்து வரும்போது ஆண்டவர் இன்னொருவரை தட்டுவார். அவருக்காக ஜெபிங்கள். இப்ப பாசத்துக்கு வியாதி வந்து நின்று பல இடங்களில் இருந்து ஜெபித்தார்கள். நீங்கள் அதிகமாக ஜெபித்து இருப்பீர்கள். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், தட்டிக்கொண்டு ஒருவர் ஜெபம் தேவையார் உதவி செய்யணும் ஒருவருக்கு ஒரு ஜெபத்தில். ஏன்னா எங்களுடைய ஜெபத்தை கொண்டுதான் கர்த்தர் கிரியை செய்து கொண்டு காணப்படல. நாங்களும் தட்ட வேண்டிய காரியம் இருக்கு. ஆண்டவரும் வந்து எங்களை தட்டுகிறார், நாங்களும் தட்ட வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. இந்த வசனத்தை வாசிப்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரயுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். பிழையான நேரத்துல போய் கதவை தட்டக்கூடாது. கதவு பூட்டின பிற்பாடு போய் நாங்கள் தட்டக்கூடாது. திறந்திருக்கிற நேரத்துல நாங்கள் போகணும். பிழையான நேரத்துல போய் தட்டினால் கதவு திறக்கப்படாது. பாருங்க, நோவாவின் நாட்கள்ல ஆண்டவர் பிழையை கட்டுப்படியாக நோவாவுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கொடுத்தார். நோவா எடுத்தால் 120 வருடமாக பேழையை கட்டுவதும் ஜனங்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தையை சொல்வதுமாக அங்கு காணப்பட்டார். ஆனா ஒருவராவது மனஸ்தாபப்படல, ஒருவரும் மனம் திரும்பல. எல்லாம் குடித்து வெறித்து பெண் கொடுத்து அநாகரிகமான பாவங்களிலே ஈடுபட்டு களியாட்டுகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். எச்சரிப்பின் வார்த்தையை கேட்கவில்லை, நோவாவுடைய வார்த்தையை கேட்கவில்லை. ஒரு நாள் இப்படி மழை வருது சொல்லி ஒரு நாள் 2 நாளா இருந்தா பரவாயில்ல, ஒரு மாதம் 2 மாதமா இருந்தாலும் பரவாயில்ல. இது 120 வருட காலமா நோவா சொல்லி கொண்டே இருக்கிறார். நோவாவுடைய வார்த்தை அவருக்கெல்லாம் அவர் பகடி விடுகிறது போல காணப்பட்டார். ஒரு நாள் பேழை முடிந்த பிற்பாடு, எல்லாம் கட்டி முடிந்த பிற்பாடு கர்த்தர் சொன்னார், இனி ஜனங்கள் இதுக்குள்ள வர்ற மாதிரி இல்லாதபடியால மிருகங்கள், பறவைகள், ஊரு பிராணிகள் அவை எல்லாவற்றையும் ஜோடாக கொண்டு வந்து பேழைக்குள்ளே சேர்த்து விடுன்னு சொல்லி அதுக்கு பிற்பாடு அவருடைய குடும்பத்தையும் கொண்டு போய் அந்த பேழைக்குள்ளே நிறுத்தி கர்த்தர் கதவை அடைத்து விட்டார். பேழையின் கதவை கர்த்தர் அடைத்து விட்டார். அதுக்கு பிற்பாடு மழை துளிகள் அங்கு விழ ஆரம்பித்தது. ஏன்னா அந்த நாட்களில் ஒரு நாளும் மழை பெய்யவில்லை. ஏன்னா ஊற்றுக்கண்கள் இல்லாட்டி பனி பெய்துதான் அங்கு பூமியை நனைக்கும், அதுதான் தண்ணீர் வரும். மழை பெய்து ஒரு நாளும் தண்ணியை காணவில்லை. அப்ப மழை பெய்ய துவங்கிவிட்டு அதுக்கு பிற்பாடுதான் ஜனங்கள் சிந்திக்கிறார்கள், ஐயோ நோவா சொன்னது உண்மை, நோவா எச்சரிப்பின் வார்த்தை சொன்னது உண்மை என்று சொல்லி அங்க பனித்துளிகள் மழை பெய்யும் பொழுது ஒருவேளை நனைஞ்சு பார்த்திருப்பார்கள். என்ற ஒரு நாளும் அங்க தண்ணி மேலிருந்து விழுகிறத காணாதவர்கள் அப்படியே அங்கு நனைஞ்சு வர 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 அங்கு எல்லா ஊற்றுக்கண்களாம் திறந்தப்படும் போது அங்கு தண்ணீர் வேகமாக வர ஆரம்பித்தது. அப்பொழுது கால்களுக்கு எல்லாம் அங்குள்ள தண்ணியை எத்தி உதைத்து எல்லாம் விளையாண்டு கொண்டிருந்திருப்பார்கள். முழங்காலுக்கு வரக்குள்ள எல்லாம் அங்கு சின்ன பிள்ளைலாம் மேல தூக்கி வைத்து மரங்களுக்கு மேல எல்லாம் ஏறி இருப்பார்கள். அதுக்கு போய் கதவை தட்டுறார்கள், நோவா நோவா எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்று சொல்லி. நோவா விரும்பினால் கூட கதவை திறக்க முடியாதபடிக்கு கர்த்தர் கதவை அடைத்து விட்டார். கிருபையின் காலம் முடிந்து விட்டது. நான் கிருபையின் காலம் இருக்கும் பொழுதே கர்த்தருக்குள்ள வர வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும்.
கதவு அடைக்கப்பட்ட பிற்பாடு அங்கு தட்டி பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு முதல்ல கத்தருக்கு சொல்லி நாங்கள் எழுந்திருக்க வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். முடிப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அவற்றிடத்துல அங்க உங்களுக்கு தெரியும், அங்கு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகும்படியாக 10 கன்னிகைகள் ஆயத்தமாகும்படியாக 10 கன்னிகளுக்கு ஒரே விதமான ஆடையெல்லாம் கொடுத்து அவர்களை ஆயத்தமாக்கும்படியாக சொல்லியிருந்தார். அதுல 5 பேர் ஞானமாக புத்தி உள்ளவர்களாக அவர்கள் என்ன செய்தாலும் எண்ணெயை சேகரித்தார்கள். தங்களுடைய தீவெட்டி எப்பொழுதும் அவர்கள் ஆயத்தமாக வைத்திருந்தார்கள். எப்பொழுது மணவாளன் வருவார், எப்பொழுது நாங்கள் எதிர்கொண்டு போவோம், எப்பொழுது அந்த சத்தம் கேட்கும், வெக்கால சத்தம் கேட்கும் என்று சொல்லி அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த மத்த 5 பேரும் அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் சொல்லப்பட்டது. அவர்கள் பார்த்தார்கள், இப்படிதான் மணவாளன் வருகிறார் என்று சொல்லி இன்னும் வரவில்லை, ஆனால் வர்ற நேரத்தில் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி எல்லாரும் நித்திரை அடித்தார்களாம். அப்பொழுது அவர்கள் எதிர்பாராத நேரத்துல அங்கு இதோ மணவாளன் வருகிறார், நீங்கள் ஆயத்தமாக என்று சொல்லி சொன்ன போது அங்கு புத்தி உள்ளவர்கள் தங்களுடைய தீவெட்டி எடுத்தார்கள், அங்கு எண்ணெயை எடுத்துக்கொண்டார்கள், அங்கு தீவெட்டை கொடுத்து கொண்டு அங்கு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக அங்கு போய்விட்டார்கள். போய்கொண்டிருக்கிற நேரத்துல இந்த புத்தி இல்லாதவர்கள் வந்து கேட்டார்கள், ஐயோ ஐயோ, எங்களுக்கும் உங்களுடைய எண்ணெயில கொஞ்சம் தாருங்கள், எங்களுடைய தீவெட்டிகள் அணைந்து போகிறதே. அவர் சொன்னார்கள், புத்தியுள்ளவர்கள் எப்பொழுதும் புத்தியான காரியங்களை செய்வார்கள். அவர் சொன்னார்கள், நாங்கள் உங்களுக்கு இந்த எண்ணெயில கொடுத்து எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் போய் விக்கிரவனிடத்தில் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது அவர்கள் விக்கிரவனிடத்துல போய் அந்த ஜாமத்துல போய் கடையை தட்டி எண்ணெயை வாங்கி கொண்டு வந்து அதுக்கு தீவெட்டியை கொளுத்து கொண்டு அங்கு போகும் பொழுது மணவாளன் கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசித்து விட்டார். அந்த 5 கன்னிகளுடைய வெளிச்சங்களோடு கூட மணவாளன் கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்து விட்டார். அதுக்கு பிற்பாடு மணவாளனை கதவை அடைத்து விட்டார். அதுக்கு இந்த 5 கன்னிகள் போய் தட்டுகிறார்கள், இதோ எங்களுடைய விளக்குகளில் எண்ணெய் இருக்கிறது, இதோ வெளிச்சம் இருக்கிறது, மணவாளனே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தட்டி கொண்டார். நீங்கள் எவ்வளவுத்தாரோ நான் உங்களை அறியேன். பாருங்க, மணவாளனுக்கும் இந்த கன்னிகளுக்கும் எவ்வளவு தூரம், ஒரு இவ்வளவுதான், ஒரு கதவுட மொத்தம் இவ்வளவுன்னு வைத்துக் கொள்ளுமே, இவ்வளவுதான் கதவுட மொத்தம். 2 பேரும் கிட்ட நிற்கிறார்கள், ஆனா கதவு திறக்க முடியாது. மணவாளன் பேசுகிற சத்தம் இவர்களுக்கு கேட்கிறது, இவர்களுடைய சத்தம் மணவாளனுக்கு கேட்கிறது, ஆனா கதவு திறக்க முடியாது. இப்படிதான் கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய வருகை நாட்களிலும் இவ்விதமாகத்தான் நடக்கும். ஆனால் இதெல்லாம் வருகைக்கு சொல்லி ஆண்டவர் ஊமைகளாக உதாரணங்களாக செய்த சம்பவங்களாக காணப்படுகிறது. ஆனால் சபையானது வருகைக்கு சொல்லி ஆயத்தப்பட வேண்டும். நான் இங்க வர்றதுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் 2 காரியத்துக்காக என்னை அதிகமாக ஜெபிக்கும்படியாக சொன்னார். இந்த தேசம் சபைகள் அந்தி கிறிஸ்துவை மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது, மற்றது வருகை கண்டு ஜனங்கள் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கட்டாயம் இருக்கணும். அந்தி கிறிஸ்துடைய வல்லமையை நாங்கள் மேற்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மற்றது கர்த்தருடைய வருகைக்கு சொல்லி நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக. இது போய் கடையில போய் வாங்குற சாமான் அல்ல. மற்றொன்று விட உங்களுடைய எண்ணெயில கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. உங்களுடைய அபிஷேகத்துல என்ன கொஞ்சம் தாங்கன்னு கேட்கலாம். அபிஷேகம் அவரவரை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுகிறார். ஒரு ஆள் மாத்திரம் நின்று எல்லா ஆவியை பெற்று இன்னொரு ஆளுக்கு அதை கொடுக்க முடியாது. அவரவர் அந்த ஆவியை என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தை அவரவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் எவ்வளவு கிரை கொடுக்கிறோமோ, ஆயத்தமா இருக்கிறோமோ, அவ்வளவாக கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுப்பார். அபிஷேகம் இல்லாமல் ஒன்றையுமே செய்ய முடியாது. அபிஷேகம் கட்டாயம் இருக்கணும். சபையில் அபிஷேகம் இருக்கணும். எப்படி அபிஷேகம் வரும்? அது யாரும் சொல்லியோ யாரும் கையை வைத்தோ அப்படி பெறுகிற அபிஷேகம் அல்ல. அவரவர் முழங்கால் படியிட்டு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாகும். அதுதான் உங்களுக்கு ஜீவனா இருக்கும். அந்த அபிஷேகம் தான் உங்களுக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கக்கூடியதாக. எலியா அக்கினியோடு கூட இருந்தார். ஆனபடியால்தான் நாங்கள் பலிபீடத்தில் எலியா ஜெபிக்கிறார். ஜெபித்த போது கர்த்தருடைய அக்கினி வந்து இறங்கியது. எலியா அக்கினியா இருக்காவிட்டால் வானத்திலிருந்து அக்கினி இறக்க முடியாது. நாங்கள் அக்கினியா இருந்தால் கர்த்தர் எங்கள் மத்தியிலே அக்கினியை அங்கு ஊற்றுவார். அங்க ஆரம்பத்தில் பார்க்கிறோம், அங்கு ஆரோனுடைய 2 குமாரர் அவர்கள் வந்து அங்க பலிபீடத்துல நின்று எப்பொழுதும் விறகுகளை போட்டு அந்த பலிபீடத்தின் அக்கினி அவியாத படிக்கு அங்கு கட்டைகளை போட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அதான் அவர்களுடைய ஊழி.
அங்கு பலிபீடத்தில் அக்கினி கிடையாது. அப்ப என்ன செய்யலாம், அவர் வெளியிலே அந்நிய அக்கினியை கொண்டு வந்து ஆண்டவருக்கு தூபம் காட்ட போனார்கள். அப்பொழுது கர்த்தருடைய உண்மையான அக்கினி வந்து அவர்களை பட்சித்து அந்த ஸ்தலத்திலே மாண்டு போனார்கள் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்குள்ள அக்கினி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், அந்நிய அக்கினியை கொண்டு வர பார்ப்போம். வேற யாருடைய கடன் கேட்க பார்ப்போம். அப்படியா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கடனை வாங்க முடியாது. அவரவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அக்கினி அவரவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மீதும் வந்து இறங்க வேண்டும். பெந்தெக்கோஸ்து நாட்கள்ல எல்லார் மீதும் அங்கு கூடியிருந்த 120 பேர் மேலும் வந்து அந்த அபிஷேகம், அந்த ஆவி வந்து இறங்கிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அனுப்படியால் சபை கூடி வரும்பொழுது எல்லாரும் அபிஷேகத்தை வரணும். ஏன்னா விசுவாசனவன் ஒவ்வொரு மீதும் ஒவ்வொரு நுகங்களை கொண்டு வருவான். இந்த அபிஷேகம் தான் அந்த நுகங்களை முறிக்கும். இந்த அபிஷேகத்துக்கு விசுவாச பயம். நாங்கள் அபிஷேகத்தில் இருக்கும் பொழுது அவன் கிட்டையும் வர முடியாது. இந்த அபிஷேகத்துக்கு அவன் அவ்வளவு பயமா இருக்கும் அவனுக்கு. எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றவர்களாய், ஆவியை பெற்றவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் அந்தி கிறிஸ்துவின் வல்லமையை இலகுவாக நாங்கள் மேற்கொள்வோம். உலகத்தின் ஆவியை நாங்கள் இலகுவாக மேற்கொள்வோம். கர்த்தருடைய வருகை கண்டு நாங்கள் ஆயத்தமாக கூடியதாக. இந்த மாலையிலும் இந்த வார்த்தையை பேச ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவருடைய உள்ளத்தை தட்டி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வாரும். நீர் என்னுடைய வாழ்க்கையிலே எதை செய்ய விரும்புகிறீரோ அதை என்னுடைய வாழ்க்கையை செய்யும்படியாக இதோ என் இருதயத்தை நான் திறந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் ஒரு சிறு செடிக்குள்ளே போய் நாங்கள் படுத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அநேக நேரம் நம்மை தட்டி எழுப்பி இருக்கிறார். ஒரு தினம் தட்டி எழுப்பினார், 2வது முறை தட்டி எழுப்பினார், 3வது முறை எலியா கர்த்தருடைய அந்த பலத்தினாலே, கர்த்தர் கொடுத்த பலத்தினாலே எழுந்து அவன் இரவும் பகலும் 40 நாள் அங்க நடந்து ஒரே பெயர கண்மலைக்கு நடந்து சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதான் தூதர் சொன்னார், நீ போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. எலியா செய்ய வேண்டிய ஊழியம் அநேகம் உண்டு. ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் தன்னுடைய ஸ்தானத்திலேயும் ஜனங்களை, தீர்க்கதரிசிகளை, ஊழியர்களை, ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டியதாக இருக்கு. அப்படி நாங்களும் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. அதுக்கு முன்பதாக நாங்கள் எங்களுடைய ஓட்டத்தை முடிக்க கூடாது. பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். விதமாக நாங்களும் எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து எங்களுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். அக்கினி எப்பொழுது நமக்குள்ளே பற்றி எரிய வேண்டும். எங்களுக்குள்ள இருந்து அக்கினி மற்றவர்களுக்குள்ளே போகலாம். எங்களுக்குள்ள உள்ள ஜீவன் மற்றவர்களுக்கு போகலாம். அது நல்ல காரியம், அது கூடாத காரியம் அல்ல. முதலாவது நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்குள்ளே இல்லாமல் எப்படி நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பது? ஆண்டவர் அங்க அபிஷேகத்தோடு இருந்தார், வல்லமையோடு கூட இருந்தார். அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். அவருக்குள்ளே இருந்து வல்லமை புறப்பட்டு சென்று அவள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். விதமாக நமக்குள்ளே அக்கினி இருக்குமையானால், அபிஷேகம் இருக்குமையானால், வல்லமை இருக்குமையானால், நாங்கள் யார் மீதாவது ஜெபிக்கும் பொழுது எங்களுக்குள்ளே இருந்து வல்லமை அவர்களுக்குள்ளே கடந்து செல்லும். விதமாகத்தான் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய போகிறார். எல்லாரும் அபிஷேகத்தை பெற்று, எல்லாரும் ஆவியை பெற்று, எங்களுக்குள்ளிருந்து ஜீவன் மற்றவர்களுக்கு கடந்து செல்லத்தக்கதாக கர்த்தர் எங்களை ஒரு ஊற்றுக்கண்களாக கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அப்படி நாங்கள் ஒப்புக் கொடுப்போமே ஆனால், வாஞ்சியோடு கூட ஒப்புக் கொடுப்போமே ஆனால், கர்த்தர் விதமாக எங்களை நடத்துவார். ஹல்லேலூயா.